Hello my dear family. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 20 everyday expressions in English தான் பார்க்க போறோம். ஓகே? டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரியான 20 expressions நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. Number 1 in our list is where are you? நமக்கு யாராவது லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க நமக்கு கால் பண்ணி இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது இந்த வேர் ஆர் யூ அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ எம் ஆன் மை வே. இதோ வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் ட்ராவலிங் அப்படின்ற மீனிங்கில் சொல்லும்போது ஐ எம் ஆன் மை வே அப்படின்னா சொல்லலாம். நம்பர் 2 ஐ எம் நாட் தேர் எட். ஐ எம் நாட் தேர் எட் அப்படின்னா இன்னும் நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகலை, இதுவும் வந்து ஸ்டில் ட்ராவலிங் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஐ எம் நாட் தேர் எட், இன்னும் வந்து நான் ரீச் ஆகலை அப்படின்றது. நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ எம் க்ளோஸ். ஐ எம் க்ளோஸ் அப்படின்னா இதோ நான் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ எம் ஹியர் அப்படின்னா ஐ எம் அட் த டெஸ்டினேஷன். ஃபைனலி நான் வந்துட்டேன், இதோ அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் க்ளோஸ், ஐ எம் குவைட் க்ளோஸ் அந்த மாதிரி சொல்லலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக நான் டெஸ்டினேஷன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹியர். ஓகே. நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் நம்ம வீட்டில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது இந்த பக்கத்தில் போய் சூப்பர் மார்க்கெட் போய் எனக்கு இது வாங்கிட்டு வரையா, ஸோ அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்படி கேட்குறதுக்கு will you go to supermarket and buy me? என்ன வாங்கணுமோ அதை நம்ம சொல்லணும். will you go to supermarket and buy me a jar of honey for example. நீ சூப்பர் மார்க்கெட் போய் எனக்கு ஒரு ஹனி மட்டும் வாங்கிட்டு வரியா, ஒரு ஜார் ஆஃப் ஹனி மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பை மீ உங்களுக்கு என்ன தேவையோ பீனட் பட்டர், ஸோ இந்த மாதிரி வந்து என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும்போது நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும்போது எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா ஏன் நீ போய் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அண்ணா வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறான்ல, தம்பி வந்து அண்ணக்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா ஏன் நீயே போய் வாங்க வேண்டியதானே அப்படி சொல்கிறதுக்கு why can't you go அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6 இன் அவர் லிஸ்ட் இஸ் why can't you go அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7 இன் அவர் லிஸ்ட் இஸ் why should I. இதோட மீனிங் வந்து நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் நீ இருக்கிறல்ல, நான் ஏன் செய்யணும் இதை, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு why should I அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 8 இன் அவர் லிஸ்ட் இஸ் I can't help it. இதோட மீனிங் என்ன? இப்போ யாராவது சொல்கிறாங்க ஸ்டாப் லாஃபிங், சிரிக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐ எம் சாரி ஐ கான்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு சொல்லலாம். தப்புன்னு தெரியுது, பட் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. தப்புன்னு தெரியுது, ஆனால் இதை என்னால் பண்ணாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி சொல்லும்போது ஐம் சாரி ஐ கான்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் வேர் யூ ஈவ்ஸ்ட்ராப்பிங் ஆல் த டைம். இவ்வளோ நேரம் நீ எங்களை ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறத நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வேர் யூ ஈவ்ஸ்ட்ராப்பிங் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் 10 இன் அவர் லிஸ்ட் இஸ் I will leave for the day and come back tomorrow. I will leave for the day and come back tomorrow. இதோட மீனிங் வந்து நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம கிளம்பும்போது ஓகே இன்றைக்கி நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஓகே I will leave for the day and come back tomorrow அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபார்மலாக சொல்லும்போது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்பர் 11 in our list is யாராவது என்னோட ஷூஸ் எடுத்தீங்களா? இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, பிரதர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு உங்களோட ஷர்ட்டோ இல்லை உங்களோட ஏதோ உங்களுடைய பொருளை வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா 2 பேரில் யாராவது என்னோடது எடுத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்படி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹாவ் ஐதர் ஆஃப் யூ டேக்கன் மை ஷூஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹாவ் ஐதர் ஆஃப் யூ டேக்கன் மை ஷூஸ் அப்படின்னு கேட்கலாம். 2 பேரில் யாராவது என்னோடய ஷூஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறது. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட் வுட் வி டூ வித் தேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் வாட் வுட் ஐ டூ வித் தேட், அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வாட் வுட் ஐ டூ வித் தேட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 13 in our list is
I'm tinier than you. How would your shoes fit me? நான் வந்து உன்னோட குட்டியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி உன்னோட ஷூஸ் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதோட கண்டினியூட்டி நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். Number 15 in our list is I don't think it will work. I don't think it will help அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் வந்து இது வேலைக்காகும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I don't think it will work அப்படின்னு சொல்லலாம். Number 16 in our list is we will buy it some other time, it's too pricey. இப்போ நம்ம யாராவது குழந்தைங்கள எங்கேயாவது மால்ஸ் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா எடுத்ததெல்லாம் கை காட்டுவாங்க, இது வேணும் அது வேணும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது, நம்ம இன்னொரு நாள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ ப்ரைஸி ஹியர், we will buy it some other time அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நாள் வாங்கலாம். we will buy it some other time. அதுக்கு குழந்தை சொல்லும்போது அவன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அப்புறமா வாங்கலாம், நம்ம அப்புறமா வாங்கலாம் அப்படி தான் சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு you always say we will buy it some other time அப்படின்னு சொல்லலாம். you always say we will buy it some other time அப்படின்னு சொல்லலாம். I dropped it somewhere அப்படின்னா next one I dropped it somewhere அப்படின்னா நான் அதை எங்கேயோ விட்டுட்டேன், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I dropped it somewhere அப்படின்னு சொல்லலாம். Number 19 in our list is has Tina arrived yet? டீனா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு has Tina arrived yet அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம யூஸ்வலாக வழக்கமாக வர்ற ஒரு பர்சன் இன்றைக்கி வந்து ரெகுலராக வந்து ஆன் டயத்துக்கு ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேளை அவள் டிராஃபிக்கில் மாட்டியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு she might have been stuck in traffic அப்படின்னு சொல்லலாம். she might have been stuck in traffic அப்படின்னு சொல்லலாம். That's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு 20 எவ்ரிடே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இதை நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் பேசும்போது இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.